அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி கிருத்திகை முருகனை பற்றின முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வரத்துக்கு 12 ராசிக்காரர்களும் முருகனுக்கு கொடுக்க வேண்டிய அபிஷேக பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை ஆடி மாத கிருத்திகை. முருகனுடைய பக்தர்களுக்கு எல்லாமே ஒரு திருவிழானே சொல்லலாம். ஏன்னா ஆடி கிருத்திகை முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இந்த ஒரு நாளில் நம்ம நம்பிக்கையோட மனசுருகி முருகன்கிட்ட என்ன வேண்டி கேட்குறீங்களோ அது உடனுக்குடனே பழிக்கும்கிறது ஒரு ஐதீகம். இது முருகனுடைய பக்தர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயங்கள். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நல்ல நாளில் நம்ம எந்த அபிஷேக பொருளை சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்தா நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதற்கு நிச்சயமாக பலன் உண்டு. இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நம்முடைய ராசி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி இருப்போம் பார்த்தீங்களா. மேஷம் முதல்ல இருந்து மீனம் வரைக்கும் உள்ள எல்லா 12 ராசிகளுக்கும் அந்த ராசிப்படி நம்முடைய கடன் சுமை ரொம்ப கம்மியாகிறதுக்கும் நம்முடைய செல்வ வளமானது அதிகரிக்கிறதுக்கும் எந்த பொருளை அது அபிஷேக பொருளாக வாங்கி தரணும் அப்படின்ட்டு ஒரு ஆன்மீகமான ஒரு பதிவை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 29/7/2024 திங்கட்கிழமை மதியானம் 2:41 மணிக்கு கிருத்திகை பிறக்குது. மறுநாள் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 1:40 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. இதில் உங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு நீங்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதா இருந்தால் அந்த கோவிலில் நீங்கள் கேட்டுக்கலாம். அவங்க திங்கட்கிழமை சாயங்காலம் அபிஷேகம் பண்ணுறாங்களா இல்லை செவ்வாய்க்கிழமை காலையில் அபிஷேகம் பண்ணுறாங்களான்னு கேட்டுட்டு அதற்கு ஏற்ற மாதிரி இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்களேன். எப்படிப்பட்ட கடனும் நம்முடைய கர்மாவும் எல்லாமே கரையுங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்படி முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிற ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசி. மேஷத்துக்கு திருமஞ்சனம் அப்படின்னு அந்த ஒரு பொருளை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணும். இந்த ஒரு பொருளானது எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி அந்த முருகன் கோவிலில் குருக்கள் கிட்ட கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அதை அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அவங்க எடுத்துக்குவாங்க. அடுத்தது ரிஷப ராசி. ரிஷபத்துக்கு பஞ்சாமிர்தம், அது உங்கள் கையாலே பண்ண எல்லா பழ வகைகள் ஒரு பாத்திரத்தில் போட்டு தேன், நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் தித்திப்பாகும். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரவங்களுக்கு சுத்தமான பசும்பால் நம்ம கையாலே வாங்கி கொடுக்கணும். இப்போ சுத்தமான பசும்பால் எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு பேக்கெட் பால் தாம்மா கிடைக்கிது அப்படின்னா ஒன்றும் குழப்பம் இல்லை, பேக்கெட் பாலையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு சுத்தமான பசுந்தயிர், அது அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி பசுந்தயிர் நமக்கு கிடைக்கல, அது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பேக்கெட் தயிரே நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்தலாம். அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரவங்க நாளைக்கு 3 எலுமிச்சம்பழம் மட்டும் வாங்கி முருகப்பெருமானுடைய பாதத்தில் வச்சு வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லை கோவிலில் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் 11 11 21 அப்படின்னு கணக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எலுமிச்சம்பழம் மாலை முருகனுக்கு போட்டு நம்ம சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது கன்னி ராசிக்காரவங்க. கன்னிக்கு இளநீ வாங்கி கொடுத்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி பாருங்கள். அவங்களுடைய முருகனுடைய மனம் எப்படி குளிருதோ அதே மாதிரி உங்களுடைய மனமும் நிம்மதி அடையும். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சுத்தமான பன்னீர் வாங்கி முருகனுடைய அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரவங்க சந்தனம் தானமாக வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை நமக்கு அலங்காரத்துக்கு சந்தன அலங்காரம் பண்ணுவாங்க, சந்தனம் அபிஷேகம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதற்கு நீங்கள் சந்தனம் வாங்கி தானம் பண்ணலாம். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரவங்க முருகனுக்கு விபூதி வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இது நமக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, அலங்காரத்துக்கு வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, நல்ல சுத்தமான பசுஞ்சாணம் விபூதியாக நீங்கள் வாங்கி கொடுக்கறது விசேஷமாக இருக்கும். அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்காரவங்க சுத்தமான மஞ்சள் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கறது விசேஷம். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்காரவங்க சிவப்பு நிற குங்குமம் வாங்கி அபிஷேகத்துக்கு முருகப்பெருமானை கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது கடைசியாக உள்ளது மீனராசி. மீனராசிக்காரங்க முருகனுக்கு ஆடி கிருத்திகை அதுவுமா கரும்புச்சாறு வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பொருளாதார பற்றாக்குறை அது மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து வெளியில் நல்லபடியான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க.
12 ராசிக்காரங்களுக்கும் இப்போ அபிஷேக பொருட்கள் பார்த்தோம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டில் சின்னதாக வேல் வச்சு நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணுறோம். அப்படி பண்ணுறவங்க நீங்கள் என்ன ராசியோ உங்களுடைய அந்த அபிஷேக பொருட்கள் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. இருந்தாலும் நம்மளுடைய அந்த ராசிக்கு ஏற்ற ஒரு பொருளை கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அபிஷேகம் கூட பண்ணி பாருங்களேன். நிச்சயம் உங்களுக்கான அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய கடன்கள் கர்மாக்கள் எல்லாமே கரையுங்க. இந்த அபிஷேகமானது முருகனுக்கு பண்ணாலும் சரி, முருகன் கையில் இருக்க வேலுக்கு பண்ணாலும் சரி, நமக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதனால் இந்த ஆடி கிருத்திகையில் முருகன் கிட்ட வேண்டி பாருங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் முருகன் அதை நிறைவேற்றி தருவார். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.